சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 50, எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாமையும் நீ குற்றப்படுத்துவாய். தொடர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு பாதுகாப்பின் தேவனாக இருக்கிறார். The God whom we serve, he is always so concerned about our protection. நம்மளை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். மேலே இருக்கவங்களாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கும் தேவன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கும் தேவன். நல்ல சத்தமாக சொல்லுங்க. பாதுகாக்கும் தேவன், பாதுகாக்கும் தேவன், பாதுகாக்கும் தேவன். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய அளவற்ற பாதுகாப்பை நீங்கள் உங்கள் எல்லைகளிலே உணர ஆரம்பிப்பீர்கள். ஆண்டுடைய விசேஷித்த பாதுகாப்பு உங்கள் குடும்பத்துக்கு மேலே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏனென்றால் சங்கீதம் 121வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நம்மளை பாதுகாக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர். யுத்தங்கள் வந்தாலும் யுத்த செய்திகள் வந்தாலும் இந்தியாவை பாதுகாக்கிறவர். அவர் இந்தியா மேலே இரக்கமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர். அவர் இரக்கமாய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரம் உங்களுக்கு விரோதமாய் கூலி பொருத்தப்படலாம். வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அப்படின்னா உனக்கு விரோதமாக உருவாக்குவாங்க, உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்வாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மக்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியே இல்லாத மக்கள் அநேகரை நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன உபத்திரம் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, பிள்ளை ஃபெயில் ஆகிடக்கூடாது, தொடர்ந்து 2 பாடத்தில் அடுத்தடுத்து ஃபெயில் ஆகிடக்கூடாது. உடனே எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, உனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது அப்படின்னு, எங்களுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளவு சோதனையை தாராரு, ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை எங்களுக்கு அப்படி கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் நிறையா சோதனையை நான் தருவேன், சந்தோஷமாக இரு மகளே அப்படின்னு. உலகத்தில் மனுஷனாக பிறந்தா உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வண்டின்னு இருந்தால் பஞ்சர் ஆகும். ஆமென். பஞ்சரே ஆகாமல் எந்த வண்டியும் கிடையாது. இயேசு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட கடைசியில் வெட்டி கிழிச்சிட்டானுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஃபைனல் அப்ரோச் கூட, he gave himself from all the things. தன்னைத்தானே முற்றிலுமாக மக்களுக்காக கொடுத்துட்டார். உடம்பை பிச்சு, சரீரத்தை பிச்சு. ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நியமித்த ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நியமித்த பாதை எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல்ல அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். உலகம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், உலகம்னா உபத்திரம் இருக்க தான் செய்யும், உலகம்னா பேசுகிறவங்க இருப்பாங்க, உலகம்னா பில்லி சூனியம் பண்ணுறவங்க இருப்பாங்க, உலகம்னா செய்வினை பண்ணுறவங்க இருப்பாங்க, உலகம்னா போட்டி பிடிச்சவங்க இருப்பாங்க, உலகம்னா பொறாமை பிடிச்சவங்க இருப்பாங்க, உலகம்னா பேக்ரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறவங்க இருக்க தான் செய்வாங்க. இவைகள் எல்லாம் உருவாக்கப்படலாம், இவைகள் எல்லாத்தையும் திட்டம் பண்ணலாம், ஆனால் ஒன்று கூட வாய்க்காதே போகும். ஆனால் நமக்கு உருவாக்கப்படும் போதே நாம் என்ன பண்ணிக்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம், பலவீனப்பட்டு போயிடுறோம், உடஞ்சி போயிடுறோம். நமக்கு when we face the negative things, we also put down. நமக்கு நாமே கீழே தூக்கி போட்டுருவோம். போதும் ஆண்டவரே, போதும், எல்லா உபத்திரம் பார்த்தது போதும், ஆச்சா பூச்சா அல்லே புல்லேன்னு சொல்லி. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், காரியங்கள் உருவாக்கப்படும். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், எதுவுமே வாய்க்காது. இங்கே என்னாகுமோ புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், பிழையாமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூலி பொருத்தினான்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கூலி பொருத்தப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பூமியிலே உண்டு. கூலி பொறுத்துறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அந்த கூலியை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பான், வாங்கின கூலிக்கு வேலை செய்கிறதுன்னு ஒருத்தர் இந்த பூமியில் கடைசி வரைக்கும் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூலி பொறுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பான், வாங்கின கூலிக்கு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வெளி தேசத்துலேயோ இருக்க மாட்டான். சொந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே, சொந்த இஸ்ரவேல் கூட்டத்தாருக்குள்ளே நல்ல பைபிளை தூக்குற, ஆவியில் நிரம்புற, அந்நிய பாஷையை பேசுகிற, தமிழ்நாட்டிலே வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் இருப்பான். என்னைக்குமே பூமியில் கூலி பொருத்தப்படுதல் என்ற ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை காமித்தார். கூலி பொருத்தப்படுவதும், கூலிக்கு காசை பெற்றுக்கொண்டு அந்த கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் இந்த பூமியில் இருக்க தான் செய்வாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எதிராக ஒருத்தன் கூலி பொருத்துவான், அந்த கூலியை வாங்குறதுக்கு ஒருத்தன் இருப்பான், அதை சபிக்கிறதுக்கு ஒருத்தன், உங்களை கீழே போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தன், உங்களை கொல்றதுக்கு ஒருத்தன், உங்கள் பிஸ்னஸை நாசமாக்குறதுக்கு போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை நாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது குடும்பத்துக்கு விரோதமாய் கூலி பொருத்துவார்கள். குடும்பம் பிரியணும்னு சொல்லி பில்லி சூனியம் வைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று மரணத்துக்கு ஏதுவான செய்வினை வைப்பார்கள், மாந்திரிகம் செய்வார்கள், அந்தகார வல்லமைகளை ஏவி விடுவார்கள், ஆவிகளை ஏவி விடுவார்கள். கூலி பொருத்தப்படுதல். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிசாசு நம்மை அநேக நேரம் தொடுவது இல்லை. கூலி பொருத்தின ஜனத்தின் மூலமாக ஒரு தாக்குதல்கள் தேவ பிள்ளைகளுக்கு மேல் வரலாம். ஆனாலும் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கரங்களை தட்டி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு விரோதமாக பொருத்தப்பட்ட கூலிகள் எல்லாம் இந்த காலை நேரத்தில் தேவ வல்லமையினால, தேவனுடைய அனுக்கிரகத்தினால பொருத்தப்பட்ட கூலிகள் உடைக்கப்படும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் பேசுகிற இந்த வார்த்தை அநேகருக்குள்ள வல்லமையாய் பாய்ந்து செல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய பிரச்சனத்தோடு இந்த வார்த்தை புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் என் காதுகளில் சொல்லுகிறார், பொருத்தப்பட்ட கூலிகளை நான் உடைப்பேன், கூலிக்காரர்களை நான் உடைப்பேன், கூலிக்காக வேலை செய்கிறவர்களை நான் நிர்மூலமாக்குவேன், அதமடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை சக்திகள் போராடி கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த செய்தியை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கோங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சத்தமாக வாசிங்க. என்னாகமம் 23 எடுத்து வாசிங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது என்று வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பிரதர், ஒன்ஸ் நீ செய்வினை வச்சுட்ட, ஒன்ஸ் தேவ பிள்ளைக்கு விரோதமாக நீ மாந்திரிகம் செஞ்சிட்டன்னா என்ன தெரியுமா அடுத்து நடக்கும்? தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபிலே இஸ்ரவேலிலே குறித்து சொல்லப்படும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? உங்களுக்கு விரோதமாய் கூலிகள் பொருத்தப்படும் போது, உங்களுக்கு விரோதமாய் செய்வினைகள் வைக்கப்படும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் வைக்கும் போது அவன் நினைச்சிட்டு இருப்பான் நம்ம அனுப்புனது தாக்கிட்டுன்னு. ஆனா தேவன் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்தார் என்பதை யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரை உசுப்பேத்துறதே இவனுங்க தான்ப்பா. நமக்கு நன்மைகளை உசுப்பேத்துறதே இவனுங்க தான்ப்பா. நமக்கு ஆசீர்வாதத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதே நம்ம எதிரிகள் தான்ப்பா. அதனால உங்கள் வாழ்க்கையில் அவங்க எனக்கு விரோதமாயிட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமாயிட்டாங்க, இவங்க என்ன நொறுக்கிட்டாங்க, இவங்க என்ன அது பண்ணிட்டாங்க. எதை குறித்து கலங்காத, எதை குறித்து பயப்படாத. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கொஞ்ச காலத்தில், அந்த கொஞ்ச காலம்தான் இந்த மார்ச் மாதம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். கொஞ்ச காலத்தில். ஆமென். மனுஷர்கள் உங்களுக்கு கொஞ்ச காலம்னு ஒரு டைம் வைக்கும் பொழுது ஆண்டவர் இன்னொரு டைமை செட் பண்ணிடுறாரு.
10 நிமிஷத்துல இவன் டைம் பாம்னு வச்சாருன்னா ஆண்டவர் செய்ய 10 நிமிஷம் என் பிள்ளைக்கு வைக்க நான் வைக்க பாருடா ஆப்பு. கொஞ்ச காலத்தில் நான் என் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறேன் என்று இந்த ஜனங்கள் தூத்துக்குடி சொல்லத்தக்க அளவுக்கு நான் என் வல்லமையை வெளிப்படுத்துவேன். When time has been fixed for you through witchcraft, God fixes the next appointed time for you. உனக்கு விரோதமாய் பிசாசின் மூலம் நேரத்தை குறித்தால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நேரத்தை குறிக்கிறார். ஏனென்றால் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு விரோதமாய் சில செய்வினைகள் வைக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். பிரியும்படி வைக்கப்பட்ட செய்வினைகள் வைக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். அந்த செய்வினைகள் எல்லாம் இந்த மாதம் உடையும். நீங்கள் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படுவீர்கள். அந்த செய்வினையின் கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து போடுவார். கிறிஸ்துவின் ஜீவனின் வல்லமை அளவில்லாமல் வெளிப்பட போகிறது. உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் செய்வினைகள் வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவன் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னென்ன காரியம் நடந்தது என்று சொல்லப்படத்தக்க விதமாய் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 22வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. தைரியமாய் இருங்கள். இன்னைக்கு இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு வைத்த எல்லா வன்னிய வல்லமைகளையும் கர்த்தர் தகர்த்து போட்டு கர்த்தர் உங்களை முன்னேற வைக்க போகிறார். 22:12 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அவர்கள் யார்? நான் அவனு சொல்லட்டுமா? நீங்கள் யார்? இப்போ நீங்க சொல்லுங்க. இது ஒன்று தாண்டா ரகசியம். எவனாவது ஓன்ட்ட வந்து நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவி, எவனாவது ஓன்ட்ட வந்து நீ சரியில்லை அப்படின்னு சொல்கிறான், அவன் லூஸு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிசாசு தாக்குவதற்கு ஒரு மனநிலை இருக்கும். பிசாசு உங்களை தாக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கக்கூடாது. பிசாசு உங்களை தாக்கணும்னா அதுக்கு மோயின் காரியம் ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கக்கூடாது. நம்ம அதில் குறையா இருக்குமோ, இதில் குறையா இருக்குமோ, இதில் குறையா இருக்குமோ, எதில் குறையா இருக்குமோ, எதுலேயுமே குறையில்லை. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக அவரே நிறைவாய் தந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இந்த பிசாசு போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்கள் அடையாளத்தை வெளியே கொண்டு வாருங்கள். ஆண்டவர் பிலேயாமை பார்த்து சொல்லுகிறார், டே நீ அவங்கள சபிக்க வேண்டாம், நீ அமைதியா இரு. காரணம் ஏன் தெரியுமா? அவர்கள் நல்லா 2 கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல சத்தம் கேட்கல. மேலே இருக்கவங்களாம் நல்ல ஆண்டவரே கையை தூக்குறவங்கள மட்டும் ஆசீர்வாதமாக வைங்க. தூக்காத வீட்டில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ எல்லாம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. சத்தமா இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am a blessed one. சத்தமா சொல்லுங்க, I am a blessed one, I am a blessed one. ஹalleluya, ஹalleluya. சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. பாஸ்டர் ஜெஃபர்சன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள். என்னடா ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமா பில்லி சூனியம் பலிக்காதா? ஆமா, உண்மைதான். அதான் சொல்லுகிற ஆசீர்வாதம் முக்கியம்னு. ஆசீர்வாதம் ஒரு ஷீல்டு, பிளெஸ்ஸிங் ஒரு ஷீல்டு. பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ஒரு பெரிய கவரிங், பணச்செழிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய கவரிங். அதான் சொல்லுகிறேன், சபையே ஆசீர்வதிக்கப்படு. மரியாளை பார்த்து வந்த முதல் வாழ்த்துதல், ஸ்திரீகளுக்குள்ளே நீ. ஆதாம் ஏவாளை படைச்ச உடனே ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம், அவர்களை ஆசீர்வதித்தார்.
ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியே அவர் பிளஸ் பண்றது தான், ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய நோக்கம். பிள்ளையாம் பார்த்து சொல்றார், டேய் உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் பலிப்பது இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் செய்வினைகள் பலிப்பது இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக பிசாசு ஜெயிப்பது இல்லை. இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். வலது கையை உயர்த்தி சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தெய்வமா கொண்ட நான் பாக்கியம் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான், பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am a blessed one, I am a blessed one, I am a blessed one, I am a blessed one. நான் ஆசீர்வாதமா இருக்கிறவன். சாபங்கள் என் மேல இருந்தது உண்மை, பரம்பரை ரோகங்கள் இருந்தது உண்மை. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இல்லை, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, டயலாக்க மாத்து. அவர் என்னைக்கு நான் வேணும்னு என்னை அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அவர் சிலுவையில் தோணுதை நான் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டனும். சாபங்கள்லேருந்து எனக்கு வெளியே விடுதலை கொண்டு வந்திருக்காரு. சாபங்களை குறித்து நான் தேவ சமூகத்தில் என்னைக்கு மனஸ்தாபப்பட்டேனோ, சாபங்களை குறித்து எனக்கு தேவ சமூகத்தில் நான் அழுதேனோ, சாபங்களை குறித்து எனக்கு தேவ சமூகத்தில் நான் மனம் கசந்து தேவ சமூகத்தில் அமர்ந்தேனோ, கர்த்தருடைய சாபத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினது பிள்ளையாம். ஆவிக்குரிய அதிகார துஷ்பிரோஜனம். இவர்களின் நிலை என்ன தெரியுமா? இவர்களுடைய முடிவு என்ன தெரியுமா? நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புவது என்பது சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் டைம் எடுத்தாலும் வச்சு செஞ்சிருவார். அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்புவது இட்ஸ் நாட் அ ஜோக். கொஞ்ச காலம் தான் கர்த்தர் டைம் எடுப்பார். கர்த்தர் தலையை தூக்கினார் அவனுக்கு. ஆவிக்குரிய அதிகார துஷ்பிரோஜனம் செய்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு யார் துஷ்பிரோஜனம் பண்ணுறாங்க, யார் துஷ்பிரோஜனம் பண்ணலை, அது இன்னைக்கு தேவ செய்தி கிடையாது. துஷ்பிரோஜனம் பண்ணட்டும், பண்ணாமல் போகட்டும், செய்வினை செய்யட்டும், செய்யாமல் போகட்டும், எதுவும் நடந்துட்டு போகட்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கதை என்கிட்ட பலிக்காது. அவ்வளோதான், முடி மெசேஜை முடி போட்டுக்கிட்டு எதுக்கு ரொம்ப யோசிப்பானு. என்னாகமம் 23:19 அதுக்கு தேவன் சில காரணங்களை சொல்லுகிறார். என்னாகமம் 23:19 முதல் வாசிங்க. என்னாகமம் 23:19 முதல் வாசிங்க பார்க்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நேராக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அதை யாராலையும் இனிமே திருப்ப முடியாது. எந்த பிசாசும் அதை டைவர்ட் பண்ண முடியாது, எந்த ஊழியக்காரனும் அதை டைவர்ட் பண்ண முடியாது, எந்த சாபமும் அதை டைவர்ட் பண்ண முடியாது. ஆசீர்வதிக்க கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். உங்களை சபிப்பதற்கு 2 பேர் கட்டளை பெற்றான் என்றால், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு பிழையாம் என்றால் 1000 நல்லவர்களை கர்த்தர் உங்கள் சார்பில் எழுப்பி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நான் மரண படுக்கையிலே படுத்துக்கிடமா ஆண்டவர் சொன்னார், உன்னை அழிப்பதற்கு ஒரே பிழையாம் என்றால் உனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பதற்கும், உனக்காக உபவாசிப்பதற்கும், உனக்காக திறப்பில் நிற்பதற்கும், உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் எண்ணுக்கடங்காத ஜனங்களை நான் எழுப்பியிருக்கிறேன். ஒரு பிழையாமை பார்த்து பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு பிள்ளையாமை பார்த்து பயப்படாதிருங்கள், ஒரு பிள்ளையாமை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள், ஒரு பிள்ளையாமை பார்த்து உங்கள் இருதயத்தை கலங்க விடாதிருங்கள். கர்த்தர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வைத்திருக்கிறார். எலியா போய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிற எலியா நான் ஒருத்த மட்டும் தான் இல்லப்பா, இன்னும் 400 பேரை மீதமா வச்சிருக்கிறேன், இன்னும் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. என் அருமையான தேவ ஜனமே, மனுஷன் ஒரு மாமனார் போட்ட சாபத்துக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிறியே, உன் மாமியார் போட்ட சாபத்துக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிறியே, பயந்து பயந்து வாழுகிறியே, சீ வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. எவன் சாபம் எங்க பலிக்கிறது? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்களுக்கு விரோதமா அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இது ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, என்னமோ ஆயிட்டு போட்டோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் தேவன் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உன்னைய பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டாரு. அதை மாத்துறதற்கு அவர் மனிதன் அல்ல. கையை தட்டி அல்லேலூயா சொல்லிட்டாலாமே. அதை மாற்றுவதற்கு அவர் யார் கிடையாது. அவர் சொல்லிட்டாரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லிட்டாரு. அதை மாத்துறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அதை பத்தி திரும்ப மாத்தி எழுதுறதுக்கு அவர் பொய் சொல்ற பொய்யாண்டியும் கிடையாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவங்களை பார்த்து ஒன்று சொல்லிட்டாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. இனிமே இதை மாத்துறதுக்கு அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற சொல்லிட்டாரு, வாயை திறந்து சொல்லிட்டாரு. இந்த ஆங்கிள் இருந்து அவர் மாறுவதற்கு அவர் மனுஷனும் கிடையாது, மனுபுத்திரனும் கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டாரு. அவரா நான் சொல்றேன், கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாதப்பா. எனக்கு அந்த ஃபெய்த் ரொம்ப உண்டு. ஆண்டவரே நினைச்சாலும் சில விஷயம் செய்ய முடியாது. ஏன்னா உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். நான் அடிக்கடி சொல்வேன், நான் மனுஷன் எப்படினாலும் மாறுவேன், நீங்க எப்படி மாற முடியும்? இப்படியே ஆண்டுகிட்ட கேட்பேன், நான் மனுஷன் ஓயாம நான் மாறுவேன், நான் அதனால தான் மனுஷன். நீங்க மாற முடியாது ஆண்டவரே, நீங்க மனுஷன் இல்லை. மனுஷனுக்குரிய சுவாபம் இருக்க தான் செய்யும் எனக்கு. இப்போ நீங்களும் என் தரத்துக்கு இறங்கிட்டீங்கன்னா இப்போ நீங்களும் நாளும் என்ன வித்தியாசம் ஆண்டவரே? ஆண்டவர் அமைதியாக இருப்பார், சத்தமே இல்லாமல் அமைதியாக இருப்பார், சிரித்து கொண்டு இருப்பார். அந்த உரிமை வேணும். ஆண்டவரை பற்றி புரிதல் வேணும் விசுவாசிகளுக்கு. போராட்டங்கள் பாடுகள் பெருகும் போது கடவுளை பற்றி புரிதல் வேணும். எனக்கு ஏன் இப்படி, எங்களுக்கு ஏன் இப்படி, ஏன் எங்களுக்கு? கிதியோன் தான் சொன்னான், தேவன் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இவைகள் ஏன் நேரிடுவானேன். என்ன எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, கிதியோனுக்கு வந்து கருவாளி மரத்து கீழே பிரசன்னம் மாதிரி உங்களுக்கும் வந்து வீட்டு வேப்ப மரத்து கீழே பிரசன்னமாவார்னு. அதெல்லாம் பிரசன்னமாக மாட்டார். வேதத்தில் எழுதி கொடுத்துட்டாரு. பரிசுத்தாவியை ஊற்றிட்டார். கிதியோனுக்கு பரிசுத்தாவி இல்லை, பரிசுத்தாவி உங்களுக்கு ஊற்றிட்டார். கிதியோனுக்கு இயேசுவின் ரத்தம் இல்லை, இயேசுவின் ரத்தத்தை உங்களுக்காக சிந்திட்டார். கிதியோனுக்கு உடன்படிக்கை இல்லை, உங்களுக்காக சிலுவையிலே புது உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். என்னடா நீனும் கிதியோனும் ஒன்னாடா? கிதியோனை தரம் குறைத்து சொல்லவில்லை, நீங்கள் அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்கள். என்ன நீங்கள் போட்டு ரொம்ப யோசித்து இருக்கிறீங்க? பண பிரச்சனையாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. டோன்ட் வரி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு நம்ம மனநிலையை விட்டு மாறாத. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக எங்கெல்லாம் தேடி அலையிறோம். அவங்க நம்ம தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டாங்களா? இவங்க நம்ம தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆண்டு எனக்கு நேற்று கர்த்தர் என்று சொன்னார், இந்த ஆண்டு விசேஷமாக இந்த மாதம் கர்ப்ப பிறப்புக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும், ஆசீர்வாதம் உண்டாகும், சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படும். என் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. என்னாகமம் 23:20 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 20, 21, 22, 23 வேகமாக வாசிங்க. 20, 21, 22, 23 வேகமாக வாசிங்க பார்க்கலாமா? இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி 20, 19, 20, 21 வாசிங்க. ஒருத்தர் கொடுக்க விலை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். என்னாகமம் 24:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியாம் என்று
இப்போ கர்த்தர் ஒரு ரியலைசேஷனை உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாருக்கும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு ரியலைசேஷனை கட்டளையிடுவார், ஒரு புரிந்து கொள்ளுதலை கட்டளையிடுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் மனைவியை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் தொழிலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் சரீரத்தில் சுகத்தை அனுப்புவதே கர்த்தருக்கு பிரியம். நீ தேவனுக்காக எழும்பி ஓடுவதே கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லலாமே. எது கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டமா? உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். உங்கள்கிட்ட சண்டே கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்பாங்க, ஏசப்பாக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு. பொய் சொல்லக்கூடாது, களவாங்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது. இது சண்டே கிளாஸ் பிள்ளை. நீங்கள் சொல்லணும், ஆண்டவருக்கு எது, நீங்கள் வழிபடுற கடவுளுக்கு எதுங்க ரொம்ப இஷ்டம்? என்னை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். நம்ம சண்டே கிளாஸ் மாதிரி பொய் சொல்லக்கூடாது, களை வாங்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, யாருக்கு அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய முதிர்ச்சியை சொல்லித்தாரேன். எது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சொல்லுங்க. திரும்ப நான் கேட்குறேன், எது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்? சொல்லும்போது சந்தோஷமா இருக்கா? ஒரு நிறைவு இருக்குதா? அதுதான் ஆவியானவர். எது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்? மேலே இருக்கவங்களாம் சத்தமாக சொல்லுங்க. எது கர்த்தருக்கு எது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவரே சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிப்பு தான் எனக்கு பிரியம். சரி, நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம ஓயாமல் செய்வோமா? பிடிக்காத வேலையை ஓயாமல் செய்வோமா? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அவர் டெய்லி எத்தனை தடவை பண்ணுவார்? உறங்காமல் தூங்காமல் எப்பொழுது இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நம்ம நினச்சிரும் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பிட்டாருன்னு. இங்கே தான் பிசாசு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை வெட்டி போடுறான். போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது பிசாசு என்ன தெரியுமா ஒன்று சொல்லுவான்? ஆண்டவர் உனக்கு விரோதமாக இருக்கிறாரு, தேவன் உனக்கு விரோதமாயிட்டாரு, கர்த்தரே உன்னை கைவிட்டுட்டாரு. இந்த மனக்குழப்பம் வருவது இயல்பு. வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, நம்பிக்கை துரோகங்கள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, இது மனுஷ இயல்பு. இயேசுவே சொல்லுகிறார், ஏலோயி ஏலோயி லாமா சபத்கானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. இயல்பு. ஒரு செகண்ட் வரலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதோடு நிப்பாட்டிடணும். எனக்கு விரோதமாய் ஆண்டவர் ஒரு நாளும் போக மாட்டாரே, எனக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டாரே. ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்படுது, அவர் யாக்கோபிலே குற்றத்தை கண்டுபிடிப்பதில்லை, அவர் இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை காண்பது இல்லை. தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் குற்றத்தையும் போராட்டங்களையும் அவர் பார்ப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். In many times we will think that because of a sin we are facing this problem, and because of the sin we are going through this path. If God judges, we can't live in this world. கர்த்தர் நியாய தீர்ப்பை செலுத்த ஆரம்பித்தால் இந்த பூமியிலே நம்மால் வாழ முடியாது, செத்து போய் விடுவோம். இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள், பலவீனத்திலிருந்து வெளியே வாருங்க, எழும்பி மேலே வாங்க. ஆனால் அதை தான் ஆயுதமாய் வைத்து கர்த்தர் உங்களை ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் மாற மாட்டார். உபத்திரம் வரும்போது நமக்குள்ள வருகிற மனநிலை அதான். எங்களுக்கு விரோதமாக ஆண்டவர், நமக்கு விரோதமாக பிசாசு ஸ்டாண்ட் எடுப்பான். பிசாசு ஸ்டாண்ட் எடுத்ததுனால அவர் மனசு மாறிட்டார்னு அர்த்தமா? இல்லை அவர் மனம் மாறிட்டார்னு அர்த்தமா? இல்லை அவர் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தமா? உங்களை மாதிரி அவர் நினச்சதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்குற ஆள் அவர் கிடையாது. அவர் மனுஷன் கிடையாதுங்க. நீங்கள் கடவுளை பற்றி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அடிக்கடி சொல்கிற விஷயம், அவர் மனுஷன் கிடையாது. அந்த கான்செப்ட் முதல்ல உங்களுக்கு வரணும். அவர் மனுஷன் கிடையாதுங்க. அவர் மனம் மாறவே மாட்டார். உங்களை வாழ வைக்கும் என்று தீர்மானம் கொண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். உங்களை வாழ வச்சே தீருவார். எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நிலை நிற்க வைப்பார். நான் ரொம்ப இருதயத்தை தொட்ட விஷயம் இதை தான் அதிகமாக தியானித்தேன். இயேசுக்கு விரோதமாக யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க வந்தபோது அவனை பார்த்து கூப்பிட்றா, ஸ்நேகிதனேன்னு சொல்கிறா. என்ன பொய்யாவா கூப்பிட்டுருக்காரு? அப்போ நடிச்சாரா?
அதில் கூட ஒரு உடன்படிக்கை மாறலை. அவனை நேசித்து ஊழியத்துக்கு அழைச்சாரு. அவன் செயல் மாறினதுனால அவனை கர்த்தர் வெறுக்க கூட செய்யலை. God's love is more deeper. God's love is everlasting. It's unchangeable. மாறாதது. தேவனுடைய அன்பு மாறவே மாறாதது. அன்னைக்கு அந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்திருக்காக வந்து மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் நின்றிருந்தானா அவன் நீதிமான அன்னைக்கு மாறி இருப்பான். ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும் வாழ்க்கையில். எனக்கு ஆண்டவர் இதான் சொல்ல, யூதாஸே நான் சிநேகிதனே என்று கூப்பிட்டேன். அதே போல உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் பேசினவர்கள் எல்லாரையும் சிநேகமாய் நேசிக்கும் இருதயத்தை உனக்கு நான் தருகிறேன். டு லவ் them and to pray for them, giving a new heart for you. அந்த இருதயத்தை உனக்கு நான் தருகிறேன். இதுதான் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு விதை, அந்த இருதயம். ஸோ டோன்ட் டேக் ரிவெஞ்ச். உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பிட்டாங்களா, விட்டுதல் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்கள நேசிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. டோன்ட் டேக் அ ரிவெஞ்ச். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நியாய தீர்ப்பு கர்த்தருக்கு உரியது. டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கொஞ்ச காலத்தில் இன்ன காரியம் யாக்கோபிலும் இஸ்ரவேலிலும் செய்தார் என்று சொல்லப்படும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர் நல்லா கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க. கொஞ்ச காலத்தில் இப்படி சொல்லுங்க, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் நல்ல குலுக்கி சொல்லுங்க. நல்ல ரெண்டு கை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் ஒரு டைமை செட் பண்ணா, ஆனா ஆண்டவர் அவன் டைமுக்கு மேல அவர் டைமை செட் பண்ணி கொஞ்ச காலத்துல ஆண்டவர் என்னென்ன செய்தார் சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் பெரிய மாற்றங்களை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம ஆண்டவர் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அவ்வளவு லவ் பண்றார். நம்முடைய பிள்ளைகளை வெறித்தனமா நேசிக்கிறார். மக்களுக்கு அது புரிஞ்சிட்டுனா ஜெயிப்பாங்க. ஸோ யாக்கோபிலே இன்னென்ன காரியம் நடந்தது என்று மார்க் மை வேர்ட்ஸ். இந்த மார்ச் மாதம் துவக்கும் குடும்பத்தில் நல்ல காரியம் இது நடந்தது என்று நீ சொல்லுவ. நீங்க சொல்வீங்க பிரதர், நல்ல காரியமே இல்லை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறத நீ உன் வாயினால சொல்லுவ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அற்புதங்கள் நடக்கும், நடந்தே தீரும். ஏனென்றால் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல அவர் மனமாற மனு புத்திரன் அல்ல. ஆமென். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற. எத்தனை பேருக்கு இந்த செய்தி இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லாம் வாய்க்காம போயிடும். இது என்ன கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரம். என்னால் உண்டான அவருடைய தேவனால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது. ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.